உங்களுக்கு தையல் இருக்கு, வாங்களே பாப்போம். இந்த பாருங்க, இதுதான் எங்கட தைக்கிற இடம். நாம் இப்ப இந்த தொழிலை வந்து நாங்க இதோட விடாம இப்ப கல்யாணம் கட்டினாலும் எங்களால வந்து வீட்டுல இருந்து சரி எங்களால இந்த தொழில் நாங்க செய்ய முடியும். இது அடிச்சு முடிஞ்சால் இப்படித்தான் இருக்கும். இப்ப இது வந்து குர்த்தி அடிச்சு டொப்புக்கு வந்து வேற மாதிரி, ஸ்கர்ட்டுக்கு வந்து வேற. இது வந்து சிங்கிள் நீடில். இது வந்து எவ்வளவு டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட? இது எனக்கு டிசைன் பண்றது எல்லா டிசைன் நீங்க செய்வீங்க. எல்லா டிசைனும் நான் செஞ்சேன். லோகோ இருக்கட்டும், பேந்து எம்போர்டிங் ஒர்க்ஸ், லோகோவா பேந்து எதுண்டால். இப்ப நாங்க நின்று கொண்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி கனகபுரம் வீதியில நிக்கிறோம். முன்னுக்கு பாத்தீங்கன்னா ஒரு போர்டு தெரியுது, யதுசன் கார்மெண்ட். கிளிநொச்சியில் பிரபலமாக இயங்கி வந்து கொண்டிருக்கிற இந்த கார்மெண்ட்டுக்கு தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க இப்படிக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, இப்போ நாங்கள் யதுசன் கார்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். எங்கட காணொலியில் நிறைய சிறுகை தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நிறைய காணொலிகளை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனி மனிதனால் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கார்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சகல மெஷினரிஸும் வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை நடத்தி கொண்டு வரார். இவரை பாராட்டும் வகையில் இங்கே காணொலி எடுக்க வந்திருக்கோம். வாங்க கார்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம், நிறுவனத்துக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, இன்னுக்கு வந்த உடனே ஒரு பெரிய கார்மெண்ட் உண்டு. ஓகே, முதல்ல உள்ளே போகலாம். ஓகே, உள்ளே வந்துட்டோம். அண்ணா வணக்கம் அண்ணன். வணக்கம். உங்களோட யதுசன் கார்மெண்ட்டுன்னு. ஓகே, யதுசன் கார்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் கதைக்கலாமா? டைம் இருக்குமா? ஓகே, இந்த இன்னொரு இருக்கும், மைக்க வச்சுக்கொள்ளுங்க. சொல்லுங்கள் அண்ணாவுக்கு என்ன பேர்? தினேஷ் இருக்கு. ஓகே, தினேஷ் அண்ணா. தினேஷ், சொல்லுங்கள் எவ்வளோ காலமாக இந்த தொழிலில் இருக்கிறீங்க? 2014ஆம் ஆண்டு தொடங்கினேன். 2014 தொடங்கி ஒரு கட்டமாக ஒரு ஸ்டெப்பாக வச்சு இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. ஓகே, முன்னுக்கு என்ன பெரிய டிஸ்பிளே எல்லாம் போட்டு கிடக்கு? இது வந்து கம்ப்யூட்டர்னு சொன்னால் இந்த இது வந்து இங்கே இங்கே ஒரு பெரிய மிஷின் இருக்குன்னு இதில். வாவ். ஓகே, இப்போ இது இந்த மிஷின் என்னத்துக்கு பயன்படுத்துது? இது வந்து எம்ப்ராய்டிங் மிஷின். எம்ப்ராய்டிங் நூல் ஒர்க் செய்கிறார். நூல் ஒர்க்னு சொன்னால் இது எம்ப்ராய்டிங் வந்து நூல் ஒர்க் செய்கிறாரு. நூல் ஒர்க் என்னன்னு சொன்னால் இப்போ கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர்லேருந்து வரைஞ்சி எல்லாம் இது பண்ணி தான் அப்புறம் இங்கே மிஷின்லாம் கொண்டு வந்து செட் பண்ணி எம்ப்ராய்டிங்னு சொன்னால் நூல் ஒர்க் இது பிரிண்ட் இல்லை, நூல் ஒர்க். இது நூல் ஒர்க்னு சொன்னால் அப்படி வேறு தச்சால் சொன்னால் எம்ப்ராய்டிங்கில் வந்து இப்படி எல்லாம் இப்போ சகல விதமான டிசைன்களும் போல என்ன நீங்கள் ஆர்டர் தாரீங்களோ அவ்வளோ டிசைனும் நாங்கள் உங்களுக்கு அடிச்சு தருவோம். எங்களோட இது நாங்கள் தைச்சது. இது வந்து ஷார்ட் குர்த்தியான்னு சொல்கிறது. இது ஷார்ட் குர்த்தியான்னு சொல்கிறது. இது ஹோல்சேல் மட்டும்தான். இது ஹோல்சேல் மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம். ப்ரைவேட் வேலையோ இல்லை ஒன்றும் நாங்கள் செய்கிறே இல்லை. ப்ரைவேட் வேலை ஒன்றும் செய்கிறே இல்லை. ஹோல்சேல் மட்டும்தான் கொடுக்குறோம் நாங்கள். ஷார்ட் குர்த்தி இதில் எல்லாம் 8 கலர்ஸ் இருக்குது. 8 கலர் மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல், 2XL எல்லா சைஸும் படிக்கிறோம். இது வந்து ஷார்ட் குர்த்தி 4 கலர் இருக்குது. மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல், 2XL. நூல் ஒர்க் டாப் இருக்குது. இது மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல், மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல், 2XL, 3XL மட்டும் படிக்கிறோம். ஓகே, இப்போ இதெல்லாம் கூட ஒர்க் தானே? உங்களோட முழு இதுவும் எங்களோட தயாரிப்பு. மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் நாங்கள் இருக்கிறோம். மிச்சம் எல்லாம் நாங்கள் எங்களோட தயாரிப்பு. இது வந்து இப்போ நூல் ஒர்க் தான். எல்லாம் இதெல்லாம் மிஷினரிலாம் போட்டு எடுத்து செய்கிறது. முதல் துணியை வெட்டி கட் பண்ணி கட்டரில் போட்டு கட் பண்ணி அதுக்கு பிறகு எம்ப்ராய்டிங்கில் போட்டு தான் நாங்கள் தைக்கணும். மற்ற அதை விட ஸ்கர்ட் செய்கிறோம். டைட் ஸ்கர்ட் செய்கிறோம். இது சைனா மெட்டீரியல் துணி. இது டைட் ஸ்கர்ட் செய்கிறோம். மற்றது இந்த குடாவட்டில் புள்ளி ஸ்கர்ட். இது எங்களோட லவ்சன் கார்மெண்ட்ஸ்ன்ற இது லோகோ. லவ்சன் கார்மெண்ட்ஸ்ன்ற இது லோகோ. இது வந்து எங்களோட தயாரிப்பு. இது சைனா மெட்டீரியல், இம்போர்ட் சாமான். ஆனால் இங்கே சில இங்கே நிற்கிறது உடுப்பு ஆடைகள் தரம் இல்லை. அதே கொழும்புட குவாலிட்டிக்கு வைக்கட்டமே நாங்கள் அடித்து கொடுப்போம். ஹோல்சேல் செய்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட 14-15 வருஷமாக ஹோல்சேல் செய்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஹோல்சேல் செய்கிறீங்க. இப்போ இங்கேருந்து தயாரிக்கிற ஆடை மெயினாக எங்கே நீங்கள் கொடுக்குறீங்க?
கொடுக்குறோம்னு சொன்னா வவுனியா மாவட்டம் கொடுக்குறோம், கிளிநொச்சி மாவட்டம் கொடுக்குறோம், முல்லைத்தீவு மாவட்டம், யாழ் மாவட்டம் கொடுக்குறீங்க. ஓகே. மற்ற இது டைட்டி ஸ்கர்ட் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க காமன்ஸ் உள்ள பிள்ளைகளுக்கு டைட்டி ஸ்கர்ட் நாங்கள் ஹோல்சேல் மட்டும்தானே, சில்லறை இல்லை தானே, சில்லறை நாங்கள் கொடுக்குறையில் தானே, ஹோல்சேல் மட்டும்தான். மற்ற இதில் ஒரு பொக்கெட் ஒன்று இருக்குது, ஒரு ஃபோன் ஒன்று வைக்கலாம், பெரிய ஒரு ஃபோன் ஒன்று, இப்படி ஒரு ஃபோன் ஒன்று வைக்கலாம். அப்படி கண்ண விதமான டிசைனுகளை கண்ண விதமான ஸ்கர்ட்டுகள் நாங்கள் தயாரிக்கிறோம். இப்போ ஃபினிஷிங் அப்படித்தான் இருக்கும். ஃபினிஷிங்கில் எந்த விதமான பேர் வந்தாலும் பெரிய பெரிய ஆக்கள் வந்தாலும் ஃபினிஷிங்கில் எதுவுமே கூட சொல்ல மாட்டேன், அப்படித்தான் ஃபினிஷிங்காக இருக்கும். எங்களோட டிஷர்ட் லவ் சங் காமன்ஸ்ன்ற டிஷர்ட் எங்களோட பிள்ளை எங்கள் வேலை செய்கிற பணியாளருக்கு இந்த டிஷர்ட் கொடுத்துட்டோம். இது உங்களுக்கு லோகோ மற்ற லவ் சங் காமன்ஸ்ன்னு சொல்லி பின்னுக்கு அடிச்சிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் டிஷர்ட்டும் வெளியே ஆர்டர்களை எடுத்து நாங்கள் செய்து கொடுப்போம். உங்களுக்கு வந்து குவான்டிட்டியாக வேணும். குவான்டிட்டியான 20க்கு மேற்பட்டதாக இருந்தால் தான் நாங்கள் ஆர்டர் எடுப்போம். எடுத்து ஒரு வேற என்ன சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நாங்கள் அந்த ஆர்டர் எடுத்து செய்து கொடுப்போம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 20க்கு மேலே ஒரு ஒரு கிரிக்கெட் டீமோ இல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்குறாங்க. ஸ்போர்ட்ஸ்னா நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்குரிய இது செய்கிறே இல்லை. இப்போ என்ன சொல்கிறது, பொட்டத்து அந்த ஜேசி அடிக்கிறே இல்லை. இது வந்து இது குரோக்கடைல் மெட்டீரியலில் மட்டும்தான் நாங்கள் டிஷர்ட் அடிக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் லோகோ அடித்து ஃபினிஷிங் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி கொடுப்போம். மற்றது இப்போ நாங்கள் நீங்கள் குவான்டிட்டி கூட உங்களோட இப்போ நீங்கள் தார என்ன சொல்ற ரேட் டிஷர்ட் ஒரு ரேட்டுன்ற இது குறைஞ்சு கொண்டே போகும், குறைய கூடிக்கொண்டு போகும். சரி சரி சரி. கிளிநொச்சியில் உள்ள ஆக்களுக்கு இது தெரியாது. டிஷர்ட்டு இப்படி ஒரு காமன்ஸ் இருக்குன்னு சொல்லி கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒருக்கும் தெரியாது. அப்போ இந்த மிஷினரியால் கனவேலையில் செய்யலாம். அப்போ நாங்கள் வெளியோட இவங்க ஸ்கூல் ஓடர்கள், அப்போ கடைக்காரர் வந்து வச்சு அடிக்கிறது, லோகோ அடிக்கிறது, சகல விதமான மற்ற ஸ்போர்ட்ஸ்காரர் சகல விதமான இதுகளுக்கும் நாங்கள் அடிச்சு கொடுப்போம். நாங்கள் இப்போ கூடுதலாக எல்லாம் இந்த பிரிண்டிங்காக தானே இப்போ செய்து கொண்டிருக்காங்க. இது தெரியாது. பிரிண்டிங் நாங்கள் குறை சொல்லக்கூடாது. பிரிண்டிங்கோட நூல் ஒர்க் வந்து எப்போ துணி உக்குதோ அது மட்டும் இருக்கும். குவாலிட்டி அப்படித்தான் இருக்கும். மற்றது உங்களோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு பினிஷிங் இப்போ பொருள் சராசரி இந்த பினிஷிங்கோட குறைய செய்யலாம். குறைய செய்ய பினிஷிங் இருக்காது. இதோட கூட்டலாம் குறைக்கலாம். அப்படி ஒரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம். இந்த வேலையை எம்ப்ராய்டரிங் வேலையை நாங்கள் செப்பரேட்டாக நாங்கள் செய்து கொடுப்போம். மற்ற டிஷர்ட் செய்து கொடுப்போம். மற்றதெல்லாம் நாங்கள் துணி எடுத்து நாங்கள் எங்கட ஆடையில் அடித்து நாங்கள் ஹோல்சேல் செய்கிறோம். மிஷினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுக்கு புதுமையாக இருக்குது. கிளிநொச்சியில் இப்படி ஒரு இருக்கான்ட்டு இன்றைக்கி தான் தெரியும் எங்களுக்கும். ஓகே. இந்த மிஷினுக்கு என்ன பேர் என்ன சொல்றது? எம்ப்ராய்டரிங்னு சொல்றாங்க. ஓகே. அதில் டிஸ்பிளே ஒன்று வருதுன்னு அதில் டிஸ்பிளே இதெல்லாம் உங்களுக்கு விஷயமே இருக்குது. இதில் என்னென்னு சொன்னால் இதை கம்ப்யூட்டர்லாம் டிசைன் பண்ணி இதில் கொஞ்சம் வெண்டவர் இருக்குது. வெண்டவரில் சிப்பே வரணும். அப்புறம் அதில் வந்து அப்புறம் அங்கே கம்ப்யூட்டர் மிஷின் வந்து வெண்டவரில் இங்கே அடித்து இங்கே சேவ் ஆகும். கம்ப்யூட்டரில் சேவ் ஆகும். இந்த இதில் ப்ரோக்ராமில் சேவ் ஆகும். செய்து கொண்டு இருக்கிறோம். 2014 இருந்து இந்த காமெண்ட்ஸை செய்து கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 13 வருஷமாக செய்து கொண்டு இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இது வந்து இப்போ போட்டு செய்யணுண்டு வரைஞ்சி நாங்கள் இப்போ போட்டு காட்ட போகிறோம். இப்போ
இதில் வந்து 12 கலர் மாற்றலாம். 12 கலர் மாற்றலாம். தேவைக்கேற்ற 12க்கு மேலே மாற்ற இயலாது. இப்போ தேவையான கலரை நாங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமர் டிஷர்ட் அடிக்கணும் சரி, எங்களை தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் கலர்ஸை மாற்றி ஆர்டர் தரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆர்டர் கலர்ஸை மாற்றிக்கொள்ளலாம். நான் போடுறேன். இது இந்த மெஷினுக்குனே தனியாக நூல் வாங்குறதால மிஷின் நூல் வேண்டாம். இதுக்குன்னு ஒரு நூல் தான் பயன்படுத்தணும். இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம், வேறு ஒன்றுக்கும் பயன்படுத்த இயலாது. இப்போ இதில் நூல்கள் இங்கே வைக்கும்போது அந்த உரிய கலர்கள் அப்படி தான் வைக்கணுமா இல்லை அந்த அந்த ஓர்டருக்கு வைக்கணும். அங்கே முதல் நம்பர் வருதோ அந்த முதல் நம்பர் நமக்கு கேட்ட மாதிரி ஓர்டர் நம்பர் தான் வைக்கணும். மற்ற தச்சு கொண்டு போக நூல் போயின் நூல் இல்லை, போயின் நூல் முடிஞ்சிட்டேன்னு சொன்னால் மேலே நூல் இல்லைன்னு சொன்னால் சிக்னல் ஆட்டோமேட்டிக்காகவே விழும். அந்த இப்போ ஆரம்பத்தில் இருந்து இதே இடத்துக்கு வரது டேர்ன் பண்ணணும். இப்போ டேர்ன் பண்ண தேவை, அதே இடத்துல நிற்கிறதால இப்போ அந்த நூல் அறந்தோடனே சிக்னல் விழுந்துட்டு சிக்னல் விழுந்து ரெட் லைட் எரியும். அப்புறம் நாங்கள் இது ஓகே கொடுத்து போட்டு அப்புறம் நாங்கள் டேர்ன் பண்ணணும். இந்த டேர்ன் பண்ணணும் மட்டும் அந்த இடத்துக்கு திரும்பி வரதுக்கு நாங்கள் அப்போ அந்த இப்போ ஆரம்பத்தில் இருந்து இதே இடத்துக்கு வரதுக்கு டேர்ன் பண்ணணும். இப்போ டேர்ன் பண்ண தேவை, அதே இடத்துல நிற்கிறதால டேர்ன் பண்ண தேவையில்லை. அந்த இதுக்கு மிஷினரிக்கு நூல் ஐந்தா ஓகே. அப்புறம் சிக்னல் விழுந்துட்டு தானே அப்புறம் நாங்கள் ஓகே கொடுத்து போட்டு அப்புறம் நாங்கள் டேர்ன் பண்ணோம். அதே இடத்துலேருந்து வாரத்துக்கு நூல் அறந்துட்டேன்னு சொன்னால் அதே இடத்துக்கு திருப்பி டேர்ன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டிம் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக நூல் வெட்டும். அப்புறம் அந்த டேர்ன் பண்ணி அந்த அதே இடத்துக்கு கொண்டு வரணும். நாங்கள் திருப்பி ஓகே கொடுக்க திருப்பி ஆரம்பி அடித்து முடிஞ்சால் இப்படித்தான் இருக்கும். இது அடித்து முடிஞ்சால் இப்படித்தான் இருக்கும். ஓகே ஓகே. அடித்து முடிஞ்சால் இப்படித்தான் இருக்கும். வட்டி பஞ்சு கணக்காக இந்த இது பிரேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சுற்றுலாக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை வச்சு போட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் துணியை வைக்கணும். துணியை வச்சு ஒட்டணும். ஒட்டினாத்தான் இந்த இது வராது. இந்த கணக்கு நீட்டாக வரும். இந்த கொஞ்சம் அந்த ஒட்டு பிரச்சனைன்னு சொன்னால் பினிஷிங் இருக்காது. இந்த ஓட அங்கே எங்கே இறக்கப்படும் குவாலிட்டின்றது இருக்காது. இப்போ நீங்கள் இந்த குவாலிட்டியோட குறைக்கலாம். இந்த குவாலிட்டியை வந்து நல்ல குவாலிட்டியாக நம்ம குவாலிட்டியாக இருக்குது. இதை விட திக்னஸ் குறைய வேணுமாட்டா குறைக்கலாம். கம்ப்யூட்டர்லேயே நாங்கள் அதை செய்து கொண்டு இங்கே நாங்கள் செய்து கொள்ளலாம். ஓகே. இப்போ மெஷின் ஹீட் அதுக்கு அப்போ மிஷின் ஹீட் வந்து இப்போ இது வந்து மிஷின் ஹீட்டு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் ஏசி போட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் வேலை செய்யும் போது நாங்கள் 24 மணித்தியாலும் இந்த மிஷினை இயக்கலாம். இப்போ நாங்கள் 24 நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அடிக்கணுமோ ஸ்கூல் வேலையாக இருந்தாலும் சரி, மற்றது அரசாங்கக்காரர்கிட்ட டிஷர்ட்டுகள் லோகோகள் சகல எந்த விதமான வேலையும் நாங்கள் குறிப்பிட்ட டைமில் லோகோவாகவும் அடித்து கொடுப்போம். டிஷர்ட்டை ஃபினிஷிங் பண்ணி தரணும்னாலும் நாங்கள் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி நாங்கள் கொடுப்போம். இந்த படம் ஒன்று நாங்கள் இப்போ அடிக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 32,000 குத்து பிடிக்கும். 32,000 குத்து. இது வந்து 3/4 மணித்தியாலும் பிடிக்கும். 3/4 மணி கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு மேலே பிடிக்கும் இந்த படம்.
எடுத்து முடிய கிட்டத்தட்ட நாங்கள் இது வந்து இப்போ நாங்கள் இப்போ 50க்கு மேலேக்கு ஒரு ரேட்டும் அதுக்கு கீழே ஒரு ரேட்டும் குவான்டிட்டி அதோட கூட 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 வந்து நாங்கள் இன்னும் ரேட்டை குறைப்போம். இப்போ சராசரி இப்போ இது வந்து குத்து கணக்கு தான் இந்த ரேட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 30,000 குத்து வரும். 1000 குத்துக்கு 15 ரூபா. இப்போ நீங்கள் 50க்குள்ளே என்று சொன்னால் 15 ரூபா ரேட் வரும். அதுக்கு மேலே நீங்கள் குவான்டிட்டி மேலே கூட தாரீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 10 ரூபா வரும். 10 ரூபா வரும். அதாவது நீங்கள் கூட கூட தாரீங்கன்னா 8 ரூபா வரும். நீங்கள் எத்தனையும் மடித்து கொள்ளலாம். இப்போ இது வந்து 30,000 குத்து. 30,000 குத்துண்டா இப்போ சராசரி இது 450 ரூபா முடியும். இந்த ஒன்று பீனிஷிங் பண்ணி முடியும். நாங்கள் தைக்கிறோன்னு சொன்னால் தைக்கிறதுக்கு இப்போ டிஷர்ட் தைக்க போகிறோம்னு சொன்னால் டிஷர்ட் தைக்கிறதுக்குரிய ஃபுல் பேமெண்ட்டும் இந்த பேமெண்ட்டை நாங்கள் எடுப்போம். மற்றது நாங்கள் வெளிவேல வந்து டிஷர்ட் மட்டும் தான் நம்ம வெளிவேல செய்வோம். மற்ற நாங்கள் இப்போ மற்றது இப்போ காமனி ஸ்கர்ட்டுகள் பிளாசாக்கள் இப்போ என்ன தேவையோ இப்போ கடை ஹோல்சேலுக்கு என்ன கொடுக்கணுமோ இப்போ என்ன முடல் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேலையை செய்து கொடுப்போம். மற்ற நாங்கள் வந்து 2009 நாங்கள் வேலை பழகினாங்க. வேலை பழகி இப்போ கொஞ்சம் படிப்படியாக வந்து இப்போ எங்களுக்கு வந்து இப்போ பிள்ளைகள் வந்து நிற்கணும். எங்களுக்கு பிள்ளைகள் காண இன்னும் எங்களுக்கு பிள்ளைகள் தேவை. எங்களுக்கு மற்ற வேலைக்கு வந்து ஆக்கள் எடுக்கலாம் இருக்குது. சம்பளம் இபிஎஃப் கொடுக்குறோம். மற்ற வந்து சம்பளம் கிட்டத்தட்ட 47, 48 அப்படின்ற தராதரத்துக்கு ஏறோம். இங்கே வந்து ஃபுல்லாக தான் தைக்கணும். இங்கே வந்து பெரிய காமன்ஸ் மாதிரி நாங்கள் அந்த துண்டு துண்டாக தைக்கிற இதுகள் இல்லை. ஃபுல்லாகவே நாங்கள் முழுமையாகவே வேலை பழகிறோம். வேலை பழகிறதுக்கு சம்பளம் ஒன்றது இல்லை. ட்ரைனிங் நாங்கள் இப்போ இங்கே நிற்கிற பிள்ளைகளும் என்னட்டா வந்து பழகி இந்த நிலைக்கு நிற்கணும். இப்போ முழுமையாக அவையில் ஒரு எதிர்காலத்தில் அவள் நல்ல ஒரு இங்கேருந்து விட்டுட்டு அவையில் போனாலும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு நிலைக்கு அவள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து வேலையும் பழக்கணும் பிள்ளைகளுக்கு. நாங்களும் வேலை செய்விக்கணும். பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை செய்யணும். இப்போ வேலை பழக்கிறோம் பிள்ளைகளுக்கு. மற்ற வேலை தெரிஞ்சாக்களே நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம். உங்களுடைய கவர்மெண்ட்ல எத்தனை பிள்ளைகள் வேலை செய்யறது? கிட்டத்தட்ட 10 பேர் வேலை செய்யணும். 10 பேர் வேலை செய்யணும். எங்களுக்கு ஆக்கள் தேவை. என்னமோ ஆக்கள் தேவை. ஆக்கள் நாங்கள் இப்போ எவ்வளோ ஆக்கள் வரைக்கணுமோ எங்களுக்கு அது பிள்ளைகளுக்கு நாங்கள் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கணும். ஆனால் பிள்ளை தையல பழகணும்னு சொன்னால் பிள்ளைகள் தையல் பழத்துக்கு கூட ஆர்வம் இல்லை. தையல பழகினா இவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்லி இப்ப தெரியாது. பழகிக்க தெரியாது. சின்ன விளையாட்டுத்தனமா இருக்கிறதால தெரியாது. அது பின்னாடி வந்து நல்ல ஒரு தராதரத்துல வரைக்குள்ளதான் அவன் அந்த ஆர்பிஎம் தெரியும். சம்பளங்கள் கடை வீட்டை வச்சு நாங்க தைக்கலாம், கடை வச்சுக்கலாம். அப்படிக்கான விஷயங்கள் இருக்குது. இப்ப இந்த மிஷினை வந்து நீங்க மட்டும் ஆப்ரேட் பண்றீங்களா? இல்ல நாங்க வந்து உங்களுக்கு வந்து இப்ப இது வந்து 2.5 வருஷமாவது வெளி வேலையும் செய்து கொடுக்கிறோம். நாங்கள் அதோட என்ன பிரச்சனை சொன்னா இப்ப எங்க தம்பி ஒரு ஆள் இந்த நாங்கள் இல்லா நேரத்தில் தம்பியார் செய்வார். அப்படி இல்லாட்டிக்கு கம்ப்யூட்டர் நம்ம வைஃப் செய்வா. மற்ற வந்து இப்போ இல்லாட்டிக்கு வேலை செய்கிற பிள்ளை அவள் இதை இயக்கிக் கொள்வா. என்ன பிரச்சனை என்றால் எங்களை தான் கோல் பண்ணினா கொண்டு தான் பார்த்து செய்து கொடுக்கணும். இல்லாத கட்டம்னா கொம்யூனிகோட கோல் பண்ணி அவன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி போன் மூலமாகவே வீடியோ கால் காட்டி நாங்கள் என்ன செய்யணும்ன்ற சொல்லி தருவோம். அப்படி இயலாதுன்னு சொன்னால் வருஷத்துல 3 சர்வீஸ் இருக்கு. 3 சர்வீஸ் இருக்குது. அப்போ அந்த டைம்களை போய் அடிக்கோட யாழ்ப்பாணங்களில் போக வைக்கல. இங்கே வந்து அதை பார்த்துட்டு அடுத்து செய்துட்டு போய் இந்த மிஷின் நீங்கள் வேண்டும் போது என்ன விலை? இந்த மிஷின் வேண்டும் போது 63 லட்சம் ரூபா. 63 லட்சம் ரூபா. 63 லட்சம். இந்த மிஷினை வச்சு நீங்கள் இப்போ இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கான வருமானத்தை நீங்கள் எடுக்கக்கூடியதா இருக்கா? இல்லாட்டி இப்போ எங்களுக்கு வந்து எடுக்கலாம். எங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2014 இப்போ 2026 உலகால பகுதியில் நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். இது நாங்கள் 22 வருஷம் இப்போ நாங்கள் வெளி வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம். மற்றது வந்து எங்களோட தயாரிப்பு நாங்கள் உடுப்பு கவனங்கள் குர்த்தி ஸ்கர்ட்டுகள் எங்கட என்ன நாங்கள் வேலை செய்யணும் என்ன போடணுமோ தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் டிசைன் அமைச்சு நாங்கள் செய்து கொள்வோம். ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஹோல்சேல் கடைக்காரர் ஒருத்தர் தங்களுக்கு இந்த டிசைன் எத்தனை வேணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நான் செய்து கொடுப்பேன். ஓகே. அப்படின்னா இப்போ உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கா சொல்லிவிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சைபர் 76 55 74 344. கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இதை பற்றி என்னென்று தெரியாது. ஆக்களுக்கு கிளிநொச்சியில் இப்படி ஒன்று இருக்குதான்றது இப்போ போட்டால் நாங்கள் போட்டிருந்தாலும் கிளிநொச்சி மக்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கே கேட்கல இப்படி தெரியுமான்னு கேட்க தெரியாது. ஆனால் அந்த போட்டு இருக்குது ஆனால் சனத்துக்கு தெரியாது. இப்போ இனி என்னன்னு கேட்டால் எங்களோட வீடியோ கூடுதலாக புலம்பெயர் உறவுகள் பார்க்கறது கூட. ஸோ நிறைய பேர் கட்டாயம் உங்களோட தொடர்பு கொள்வாங்க. வெளிநாட்டு தேசம் டிஷர்ட் அடிச்சு தரணும்னு சொன்னாலும் டிஷர்ட் லோகோ அடிச்சு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி தரேன்னு சொன்னாலும் நாங்கள் ஃபினிஷிங் பண்ணி கொடுப்போம். நாங்கள் என்னோட தேவையோ எவ்வளோ டிசைன் தேவையோ குவான்டிட்டி எவ்வளோ தேவையாக இருந்தாலும் நாங்கள் அடிச்சு கொடுப்போம். ஓகே. இப்போ இந்த மெஷினுக்குரிய ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிசைன் பண்ணப்படுது.
இவர் தான் டிசைன் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் இது எந்த சாஃப்ட்வேரில் செய்றீங்க? இது வெல்கம் எம்ப்ராய்டிங். ஓகே, இப்போ இந்த இது ஒன்று தனி ஒரு கோர்ஸ் படிச்சு தான் இது செய்யணும். ஓகே, எல்லாமே புதுசாக கிடக்குங்க. ஓகே, இப்போ இதில் செய்த எல்லா டிசைன் நீங்கள் செய்தது? எல்லா டிசைனும் நான் செஞ்சேன். லோகோ இருக்கட்டும், இப்போ எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ், லோகோ, இப்போ இது இருந்தாலும் நானும் செய்யறேன். எல்லாம் செய்யணும். கிட்டத்தட்ட இப்போ இந்த இதில் காட்டினாங்களோ, இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு இது ஒன்று செய்யணும்டா, இப்போ இதை நீங்கள் தானே டிசைன் பண்ணுறீங்க. இப்போ இதை டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட? இது எனக்கு டிசைன் பண்ணுறேன்டா எனக்கு ஒரு 1 hour ஆகும். 1 hour சரி, 1 hour டைம் தான் இருக்குது. 1 hour குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். செய்து முடிச்சிடலாம். ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே மட்டும் தான் செய்றீங்களா, வேற எங்கேயும் செய்து கொடுக்குறீங்களா? இல்லை, இங்கே மட்டும் தான். அப்படி கிடைக்கணும். இப்போ ஒரு இது ஒன்று செய்து கொண்டிருக்கீங்களா? இப்போ வேலை செய்ய போய் கொண்டிருக்கு. இப்போ இது டொப்புக்கு மாடல் போய் கொண்டிருக்கு. டொப்புக்கு இல்லை, இப்போ நான் சும்மா கேட்குறப்ப நாங்களும் சில ஒர்க் பண்ணுறது தானே, இதில் ஃபோட்டோஷாப்பில் எல்லாம் வேலை செய்வோம். இப்போ என்னென்னா இப்போ இதில் இந்த டிசைன் பண்ணையில் இதெல்லாம் வேண்டாம், தனித்தனியாக கொடுக்குறோம். அப்படியே தனித்தனியாக செய்யறோம். தனித்தனியாக இது கீறி எடுக்கும். இப்போ நீங்கள் கஸ்டமர் இருக்கிற டிசைனாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம். என்ன ஜூம் பண்ண பார்ப்போம். எப்படி இதெல்லாம் நூல் அதுதான் இந்த நூல் போய் கொண்டிருக்கு. இதில் நாங்கள் எத்தனை குத்து வேற மாதிரி இதில் கொடுக்கும். சரியா, எல்லாமே இதில் கொடுக்கும். சிஸ்டம் தான் மட்டும் போட்டுருக்கு. போட்டோஷாப் மாதிரி தான் இதெல்லாம். சரி, போட்டோஷாப் கோலர் ப்ரோ மாதிரி தான் இதெல்லாம் சிஸ்டம் போய் கொண்டிருக்கு. ஓகே. என்னன்னு கேட்டால், நாங்கள் வெளியில் பெரிய பெரிய கம்பெனிகள் எப்படிலாம் வரையில கணக்கு இருக்கிறது. இப்போ இது ஒரு சிறுகை தொழிலில் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது மேலே பெருசாக இருக்குது, பார்க்க வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கு இதை முதல் அனுபவம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சிக்குள்ள ஒரு சின்ன இடத்துல ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் நடக்கக்கூடிய மாதிரியான ஒரு வேலை திட்டத்தை காணொலியை பதிவு செய்திருக்கிறோம். ஓகே, இந்த கிராமத்தில் வேறு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு தங்கச்சி நிற்கிறா. தங்கச்சி வணக்கம். வணக்கம். இந்த பகுதியில் என்ன செய்து கொடுக்குறீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா துணி போட்டு கொண்டிருக்கோம். துணி போட்டு கொண்டிருக்கோம். கட்டிங்கா? கட்டிங் துணி போட்டு கொண்டிருக்கோம். இந்த பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா போட்டிருக்கோம் பாருங்க. ஓகே, இப்படி எத்தனை தட்டு வைப்பீங்க? இப்படி வந்து இதுக்கு மட்டும் இல்லைன்னா இது வந்து குர்த்திக்கு போட்டிருக்கோம். டொப்புக்கு வந்து வேற மாதிரி, ஸ்கர்ட்டுக்கு வந்து வேற மாதிரி. அப்ப அளவுகள் பார்த்து தான் நாங்க துணிகள் போடுறோம். இப்ப என்னத்துக்குரிய துணி போட்டிருக்கீங்க? குர்த்திக்கு. குர்த்திக்கான துணி போட்டிருக்கீங்க. ஓகே, இப்ப என்ன கட் பண்ண போறீங்கன்னா இப்ப தான் போட இருக்கா? இல்ல, துணி நிறைய போட இருக்கு. போட்டு முடியதான் கட் பண்ணணும். கட் பண்ணி நாங்க கொடுத்தாதான் அங்க தைப்பாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா இங்க இருந்து அங்க அவ்வளவு தூரத்துக்கு நாங்க போடுறோம். போட்டு வந்து 4 கலர் இருக்கு. 4 கலர் போட போறோம் நாங்க. ஒன்னொன்னுக்கும் ஒரு கலர். டொப்புக்கு வந்து நாங்க 8 கலர் போடுறோம். நாங்க 8 கலர். இப்ப எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலர் ஏற்ற மாதிரி. இதான் அந்த மெட்டீரியல். இது உண்டு. மற்றெல்லாம் அங்க இருக்குது. கீழ இருக்குது பாருங்க. கட் பண்றதுக்கு எந்த மெஷின்? இதால நாங்க கட் பண்றோம். இதான் இந்த கட் பண்ணக்கூடியது. இதால நாங்க எல்லாத்தையும் கட் பண்றோம். இந்த மெஷினால தான் கட் பண்ணுவீங்க. ஓகே, சரி. நான் அங்க மட்டும் இழுத்து போட்டுக்கொள்றோம். அது வந்து துணி வந்து கீழே விலகாம இருக்கிறதுக்கு இந்த கிளிப்பை நாங்க யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, சரி தங்கச்சி. இப்ப என்ன இது மட்டும் தான் இங்க நீங்க ஒர்க் பண்றீங்களா? இல்ல, நாங்க எம்ப்ராய்டிங் வேலை செய்யறோம். உங்களுக்கு தையல் இருக்கு, வாங்களே பாப்போம். ஓகே, இதுல என்ன வச்சிருக்காரு? இது வந்து அயன் பண்ற மிஷின். என்ன சொன்னா, இந்த மிஷின் வந்து என்ன சொன்னா அயன் பண்றது. இப்ப அயன் பண்றதுன்னு சொன்னா இந்த பினிஷிங் ஆம் இருக்கு. பட் அதோட என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இது வந்து அயன் பண்ணைக்குள்ள இந்த ஏஆர் வந்து கீழே இழுக்க இந்த துணியை வந்து கீழே இழுக்கும். ஓகே, இந்த போடுறா இந்த ஆட்டோமேட்டிக்காவே இழுக்கும். இந்த இழுத்து வச்சு இருக்குது. இது நிப்பாட்டினோடனே இழுக்காது. இங்க இழுக்கையில இந்த இழுக்கு நாங்க அயன் பண்ணைக்குல இது வந்து பழகி கொடுக்காது, இழுத்து கொடுக்காது. குடிமானத்தான் நிற்கும். அப்ப பினிஷிங் ஆவர் அதுக்கடே வாங்கின மிஷின். அதுக்கடே வாங்கின மிஷின். அயன் பண்ணி முடிச்சா இப்படி பினிஷிங்லாம் இருக்கும். அயன் பண்ணி முடிச்சால் இப்படி இப்ப கவனம் அடிக்கிறோம். இது அயன் பண்ணி முடிச்சால் இப்படி ஒரு பினிஷிங்லாம் இருக்கும். தான் ஓகே, அப்ப நாங்க உள்ள போவோம். வாவ், இங்க ஒரு பெரிய காமெடி இருக்குது. இல்ல, பாத்து பாருங்க. இதான் எங்கட வைக்கிற இடம். ஓகே, 3 6 9. இது இங்க என்ன செய்வீங்க? இது என்ன மிஷினாடா? பைத்ரேன்னு சொன்னா சிங்கிள் நீடிலும் தச்ச கொண்டு ஓலக்கும் பின்னிக்கொண்டு போகும். இது எங்களுக்கு இலகுவா வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து தனியா ஓலக்கு அடிச்சு தனியா தைக்கிறதா விட சேர்த்து ஒரே மிஷினா இருக்கைக்குள்ள அடிக்கிறதுக்கு சுகமா இருக்கும்.
அடித்தா இந்த இப்படி பினிஷிங்கோட வரும். இப்படி பினிஷிங்கோட வரும். இது வந்து சிங்கிள் நீடில். இந்த இது வந்து கீழ்வாட்டி தைக்கிறது. இது கீழ்வாட்டிக்கான மிஷின் இருக்குது. கீழ்வாட்டி பினிஷிங் பண்றதுக்கு இது கீழ்வாட்டி போத்ராட்டில் நாங்கள் பார்ட்ஸை மாற்றி நாங்கள் தைக்கிறோம். மற்ற எல்லாம் பைத்திராட்டம் சிங்கிள் நீடில் தான் கூடுதலாக இருக்குது. மற்ற இங்கே பார்க்க போனோம் அங்கால அது பட்டன் அட்டாச்சர். அது இது வந்து பட்டன் ஓட்ட போடுறது. இது பட்டன் ஓட்ட போடுறது. இலகுவாகவே நாங்கள் இதை என்ன மாதிரி சொன்னா இந்த ஓட்ட போட்டு சத்தம் இருக்கும். டிக்கான ஒரு சத்தம் இருக்கும். அடிக்கையே கத்திக்கிறாங்க என்னன்னு சொன்னா ஓட்ட விழுந்துட்டா இந்த ஓட்டையாண்டு வரும். இது வந்து என்னன்னு சொன்னா இது என்ன மிஷின் சொன்னா பட்டன் கட்டுற மிஷின். இது வந்து பட்டினா வந்து இப்படி. இப்போ இது வந்து நாங்கள் வந்து இந்த பட்டினுக்கு மாற்றி இருக்கிறோம். இந்த துணி பட்டினுக்கு நாங்கள் இந்த ஒரு மிஷின் அந்த ஒரு பார்ட்ஸ் ஒன்றை மாற்றி இதுக்கு நாங்கள் இந்த மிஷின் இதை வச்சு தான் இப்போ இந்த வேலை எங்களுக்கு தேவை. இந்த வேலைக்காக இதை மாற்றிக்கிறோம். சில நேரங்களில் நாங்கள் இதை மாற்றி போட்டு இந்த பட்டனுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த பட்டின் இதுகளுக்கு நாங்கள் பட்டினை கட்டுவோம். அட்டைக்கு கவுனுகளுக்கு நாங்கள் சுருக்கு அடிக்க போகிறோம். இலாஸ்டிக்ல அடிக்க போகிறோம்னு சொன்னால் இதுலேயே நாங்கள் நூலை கீழுக்கு கொட்டை நூல் இருக்கும், கீழுக்கு இலாஸ்டிக் நூல் இருக்கும். போட்டுனாங்கன்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் அந்த கவுனுகளுக்கு நாங்கள் சுருக்கு வைக்கணும்னா நாங்கள் தைச்சு கொள்ளலாம். மற்ற அதை விட பிளாஸ்டிக்களை சகல வேலை இதுகளும் இதில் இலாஸ்டிக்களை உரிய வேலைகளை இதில் செய்து கொள்ளலாம். செய்து கொள்ளலாம். கவர்மெண்ட்டுக்குள்ள இவ்வளோ விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டேன். இவ்வளோ பேர் தைச்சு கொண்டிருக்கிறோம். அவங்க இதுல நாங்க 10 பேர் வேலை செய்யறோம். 10 பேர் வந்து வேலை செய்யறோம். நான் வந்து எனக்கு வந்து மாத சம்பளம் தான். நான் வந்து எல்லா வேலையுமே செய்வேன். எல்லா வேலையும் கட்டிங்ல இருந்து எம்ப்ராய்டிங்ல இருந்து துணி மாற்றி கொடுத்ததுல இருந்து எல்லா வேலையுமே செய்வேன். தையல்ல இல்லாட்டியும் சரி எல்லா வேலையுமே நாங்க. எத்தனை நாளைக்கு வரைக்கும் பாருங்க? நாங்க ஒரு 2 வருஷமா வேலை செய்யறோம். 2 வருஷமா வரீங்க. இப்ப கிழமையில லீவ் வந்து கிழமையில ஞாயிற்றுக்கிழமை லீவ் 6 நாளும் வரீங்க. நாங்க வந்து இங்க ஆரம்பத்துல வரைக்கலன்னா தையல் முழுசா தையான வந்து நாங்க இங்க வந்து நாங்க உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கீங்க. இங்க வந்து நாங்க தையல் எப்படி ஆரம்பத்துல எனக்கு அடிப்படையே தெரியாம நாங்க இங்க நான் மட்டும் இல்லை எங்களுக்கு அவ்வளவு பேருமே அதமாயிட்டோம். இப்ப அண்ணாட்ட வந்த பிறகுதான் நாங்க எப்படி தைக்கிறது, எப்படி அதை விட எப்படி நீட்டா தைக்கிறது அப்படின்னு நாங்க அறிந்து கொண்டாங்க. இப்ப இதுவும் இல்லாம நாங்க வந்து அண்ணாட்ட வந்த பிறகு நாங்க வெளியில நாங்களா இயங்கக்கூடிய இது வந்து அண்ணாட்ட வந்த பிறகுதான் நான் வந்துருக்கேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து தையல் துறை வந்து இருக்கிறாங்க. கூடுதலாக கவர்மெண்ட்டில் வேலை செய்வாங்க. அடுத்து நீங்கள் வந்து இப்படி ஒரு இடத்துல வந்து வேலை செய்வீங்க. ஓகே. இப்போ இந்த துறை உண்மையிலே ஒரு பெண்களுக்கு எந்த வகையில் நன்மை கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நாங்க வந்து இப்ப இந்த தொழிலை வந்து நாங்க இதோட விடாம இப்ப கல்யாணம் கட்டினாலும் எங்களால வந்து வீட்டுல இருந்து சரி எங்களால இந்த தொழில் நாங்க செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம வெளியிடங்களையும் சரி நாங்களா இயங்கக்கூடிய ஒரு இது வந்து எங்களுக்கு இதால வந்திருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா முன்னுக்கு நிற்கிறார். உங்களுடைய இந்த முயற்சிக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். அண்ணா உண்மையிலே கிளிநொச்சிக்குள்ள இப்படி ஒரு பிரமாண்டமான முறையில் ஒரு சிறிய இடத்துல ஒரு தனி மனிதனால் சாதிக்க முடிஞ்சிருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் இதை பாராட்ட வேண்டும். உண்மையிலே இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் சகல விடயங்களும் எங்களுக்கு பிரமிப்பாக இருந்தது. உள்ளுக்கு இருக்கிற அந்த எம்பாய்டிங் மெஷினாக இருக்கட்டும், அடுத்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மெஷினரிஸை பயன்படுத்தி இவ்வளோ பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இவ்வளோ ஒரு நேர்த்தியான முறையில் இந்த தொழிற்சாலையை நடத்தி கொண்டு வரீங்க. இப்போ இந்த துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? அடுத்த கட்டம் வேண்டாம். இப்போ என்ன பிரச்சனை, இப்போ நாங்கள் இப்போ வேலைவாய்ப்பு ஆக்களுக்கு கொடுப்போம். வேலைவாய்ப்பு கொடுக்கணும். இப்போ வேலைவாய்ப்புலாம் கூட பேர் வைக்கணும், அவ்வளோ பெண்கள் வைக்கணும். வேலைவாய்ப்பு இல்லாமல் நாங்கள் வேலைக்கு ஆக்கலாம், தைக்கக்கூடிய ஆக்கலாம் இருந்தாலும் சரி, தைக்கல ஆக்கலாம் இருந்தாலும் சரி நாங்கள் வேலைக்கு ஆக்கலாம் அமர்த்தோம். எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கல் இருக்கும். இப்போ உங்களுடைய இந்த இவ்வளவு வளர்ச்சிக்கு காரணம் இவ்வளவு தடைகளை தாண்டித்தான் இவ்வளவு தடையில் மாறி 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 ஏதோ ஒரு தடையில் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும். அந்த தடையிலே விண்பணித்தான் ஒரு நிலைக்கு பெண் தடைகள் இருக்குதான் அதே விண்பணி தான் ஒரு நிலைக்கு வந்திருக்கு. நிச்சயமா மக்களே, கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ள கிளிநொச்சி நகர்ப்புறத்திலேயே கனகபுரம் அருகில யதுசன் கவர்மெண்ட்ல தான் இன்னைக்கு நான் காணொலியை பதிவு செய்திருந்தோம். நிறைய விஷயங்களை இங்கே காட்டியிருந்தோம். நிறைய பேர் பிடிச்சிருக்க நினைக்கிறேன். நிச்சயமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அண்ணோட கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.